எங்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்கள், அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம்.
கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னிராசிக்கு என்ன விதமான பலன்கள் இந்த மார்கழியில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்கழி 15ஆம் தேதி சூரியனோட போய் இணைவு பெற்றுறார், 4ஆம் இடத்துல இணைவு பெறார். அப்போ கிரக இணைவுகள் 12 குடையோடு சேர்ந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் தொழில் அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு புதன் தான். அப்போ தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதனாகவே இருக்கிறாரு. சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவானோட பார்த்தீங்கன்னா தனாதிபதி வருமானத்தை தரக்கூடியவர் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட மார்கழி 15ஆம் தேதியில் இணைவு பெறுறார். அப்போ கிரக இணைவுகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு உறுதியாக கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குது, உறுதியான வேலை கிடைக்குது. வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது, வருமானம்ங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்குது. உங்களோட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். அடுத்து புதுசாக எதுவும் தொழில் தொடங்கலாமா, இல்லை புது தொழில் பற்றி சிந்திக்கலாமா அப்படின்னா, தொழில் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது, வேலை இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறது இந்த மாதத்துக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து குழந்தைகளோட படிப்பு கல்வி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நினச்ச மாதிரி ஒரு நல்ல படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த பிஹெச்டி துறைகள், ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான உதவிகள், அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நினச்சபடி தன்னோட ஆராய்ச்சியை முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குடும்ப பெண்மணிகளுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு குழப்பங்கள்லாம் தீர்ந்து அக்கம் பக்கத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை, ஆன்மீக தொடர்போடு இறை வழிபாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து குடும்ப உறவுகளில் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்களை, எடுக்கிற முடிவுகளில் தடுமாற்றத்தை கொடுக்குறாரு. இந்த தடுமாற்றத்தை நீக்கணும் அப்படின்னா நீங்கள் வாரம் விநாயகர் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும். நினைத்த காரியங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்கள், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் நல்ல படிப்பறிவு, கல்வி அறிவு, அது மட்டும் இல்லாமல் அனைவர்கிட்டையும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, நல்ல சாப்பாடு, உணவு பிரியர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு என்ன சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கையில், வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது, அல்லது வண்டி வாகனம் மோட்டார் தொழில்களில் இருக்கிறவங்க, அல்லது அரசு சார்ந்த துறைகளில் கான்ட்ராக்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய மாதம். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம், ஒரு உத்தமர், நல்லவர், நல்வாக்கு கூறுபவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீதி நேர்மையோடு பேசணும், வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, காரிய வெற்றி செய்யக்கூடியவங்க, கடின உழைப்பாளி, அது மட்டும் இல்லாமல் சமாதான தூதுவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை. ஏன்னா இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த சமாதானமாக பேசுகிறது, எடுத்துரைக்கிறது, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு. சரி, இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் லாபகரமாக இந்த மாதம் அமையுது. அடுத்து சித்திரை நட்சத்திரம், சின்னதாக கோபம் வரும், அதே நேரத்தில் நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செயல்படுத்துவாங்க. அடுத்து வேறு என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு தவறாமல் நடந்துக்கிறது, கல்வி கேள்வி ஞானங்கள் இருக்கிறது. ஆமாம், ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செயல்படுறது, பிற்கால யோகம் உடையவராக இருக்கிறது. இவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில்,
இவரை பொறுத்த வகையில் லாபங்கள் எண்ணங்கள் ஈடேறது மட்டும் இல்லாமல் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், மூத்த சகோதர சகோதரிகள் உதவி செய்கிறது, சகோதர ஒற்றுமை அதிகரிக்கிறது. ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், இடம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அது சார்ந்த விஷயங்களை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காலகட்டத்தில் அமையும். வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கையில் விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். விநாயகர் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.